தமிழ்நாட்டில் முதன்முறையாக சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் ஓவியச் சந்தை நடைபெற்றது. ஓவியச் சந்தையின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். வரலாற்றுகளை பறைசாற்றக்கூடியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அடையாள சின்னங்கள், அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை இந்த ஓவியச் சந்தையில் இடம்பெற்றிருக்கிறது. வாங்க, எப்படியெல்லாம் அந்த ஓவியச் சந்தையில் ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறது நேரடியாக சென்று பார்க்கலாம். இது திரிபுரா அகர்த்தலா நார்த் ஈஸ்டில் இருக்கிற பெயிண்டிங்ஸு. நம்ம ஊரில் மகாபலிபுரம் மாதிரி அந்த ஊரில் மலையில் 2D சிற்பங்களாக செஞ்சது. உன்னக்கோட்டிங்கிற இடத்துல இருக்கிற பெயிண்டிங்ஸு, நிறைய சிவா பெயிண்டிங்ஸ் அங்கே இருக்குது. நான் பர்சனலாக அங்கே போயிட்டு பார்த்துட்டு எனக்கு அந்த இடத்தோட ஹெரிட்டேஜை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஆர்ட் பண்ணணும்னு ஒரு தேடல் நான் இது பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மினியேச்சர் பெயிண்டிங் வாட்டர் கலரில் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது மினியேச்சர் பெயிண்டிங். இது வாட்டர் கலரில் பண்ணது. ஸோ வாட்டர் கலர் மீடியம் பார்த்திங்கன்னா மினியேச்சரில் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாட்டர் கலர் மினியேச்சர் பண்ணிகிட்ருக்கேன். நேரடியாக பார்த்து மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தாங்க என்று நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை, சிறப்பான முன்னெடுப்பு. அதாவது இதை நம்ம தனிப்பட்ட ஒரு அளவுகோல் வச்சு நம்ம இது சரி அது தப்புன்னு பார்க்க தேவையில்லை. முதல்ல இது ஃபஸ்ட்டு இயர். அப்போ இங்கே கொண்டு நம்ம இங்கே வைக்கும்போது அந்த ஓவியர்களுக்குள்ளேயே தன்னுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, எதெல்லாம் நான் இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அது ஒரு மோட்டிவேட் பண்ணும். இந்த ஓவிய சந்தையில் பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை ஓவியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஓவியம் ஃபுல்லாகவே சூப்பர், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்குது. அக்கலி கலர், ஆயில் கலர், வாட்டர் கலர் எல்லாமே சூப்பர். இதை பார்க்கணுன்றதுக்காக நான் பர்மிஷன் போட்டு லீவ் போட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. ஒவ்வொரு படைப்பு எப்படின்னா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது சார். அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்றனே, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வருஷம் வருஷம் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓவியச் சந்தையில் என்ன சிறப்பாக இருக்க போகிறது நம்ம நினச்சிட்டு தொடக்கத்தில் வந்து பார்த்தோம். ஒரு ஓவியமே ஒரு அடையாளத்தை சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக ஓவியர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஓவியமாக இங்கே அருங்காட்சியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் ஆனந்தன்.